ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு விவசாயமும் ஒவ்வொரு மாதிரிங்க. அது ஒவ்வொரு விவசாயத்துக்கும் வந்து நாட்கள் வந்து குறைவாகவும் இருக்கும், அதிகமாகவும் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நெல் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், நெல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குழியால் பண்ணிடுங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா 60 நாள்லேயே அறுவடை செஞ்சிடலாம். நம்ம ஊரில் வந்து வெங்காயம் வந்து அதிகமாக வந்து நம்ம நடவு செய்வோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து 60 நாள்லேயே அறுவடை செய்கிறனால ஈஸியாக ஆயிடுதுங்க. ஆனால் வேலை வந்து அதிகமாக இருந்தாலும் வந்து சீக்கிரமாக வந்து அறுவடை செய்கிறனால நம்மளுக்கு ஒரு இடையில ஒரு வருமானம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல் வந்து 4 மாதத்துலேயே வந்துடும். அதுவும் சீக்கிரமாக வந்து நம்ம அறுவடை செஞ்சிடலாங்க. இப்போ தான் நாற்று நட்ட மாதிரி இருந்துச்சு, ஆனால் நெல் அறுவடையே முடிஞ்சிருச்சுங்க. 4 மாதம் 2 மாதம் அப்படின்னு இந்த குறுகியால் பயிர் வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு நாட்கள் ஓடிடுது. ஆனால் இந்த வருஷம் எல்லாமே, அதாவது குச்சி, மஞ்சள், வாழை, கரும்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆகிடுதுங்க அது வந்து அறுவடை செஞ்சு வேலை முடிக்கிறதுக்கு. ஆனால் நெல், கரும்பு, வாழை, குச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து அறுவடை செஞ்சு முடிச்சிட்டா நம்மளுக்கு வேலை வந்து ரொம்ப கம்மியாகிடுதுங்க. எந்த வேலையும் இருக்கிறதில்ல. காட்டில் வந்து விவசாயம் செய்யும்போது மட்டும்தாங்க அதுக்கு வேலை அதிகம். ஆனால் வந்து அறுவடை செஞ்சுட்டா நம்மளுக்கு எல்லாமே விற்பனை செஞ்சு முடித்து வேலை அடுத்த வெள்ளாமை இருந்து வைக்கிறதுக்காக ரெடி ஆகிடலாம். பாருங்கள், இந்த எல்லாமே அப்படித்தாங்க. ஒவ்வொரு தோட்ட வேலையும் நம்மளுக்கு வந்து வச்சு எடுக்கிறதுல சிரமமே இருக்காமல் நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விவசாயம் செய்யுதுங்க. அதிகமாக மஞ்சள் வந்து சாகுபடி செய்கிறோம். எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து ரொம்ப குறைவாக தான் விவசாயம் செய்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து விவசாயம் வந்து மஞ்சள் தாங்க அதிகமாக செய்கிறோம். மற்றதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த வருஷம் குச்சி வந்து அதிகமாக இருந்ததுனாலே என்னமோ விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலையும் ரொம்ப குறைவு. பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து எந்த வேலையும் வந்து ரொம்ப குறைவுங்க. ஆனால் மஞ்சளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை ரொம்ப அதிகங்க. அதுவும் அறுவடை செஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருக்கும். இப்போ வந்து அறுவடைக்கான சீசனுங்க. எல்லாமே ஒவ்வொன்றா அறுவடை செஞ்சுட்டு இருக்குது. முதல்ல நெல் அறுவடை செஞ்சு முடிச்ச அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நிறையா குச்சிக்கிழங்கு வந்து அறுவடை செஞ்சிட்ருக்குறாங்க. குச்சிக்கிழங்கும் பார்த்திங்கன்னா மஞ்சள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷம் ஆயிடுது. வாழையை பிடித்தானுங்க. ஆனால் நெல், இந்த மாதிரி கடலை, மக்காச்சோளம், காய்கறியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுலபமாக ஈஸியாக வந்து இடையில வருமானத்துக்கு கொடுக்க வேண்டியது 60 நாளையிலேயே நம்மளுக்கு வந்து அறுவடை செய்கிற அளவுக்கு ரெடி ஆகிடுது. அதனால் இடப்பட்டத்தில் பார்த்திங்கன்னா வெங்காயம், காய்கறி செடியெல்லாம் நிறைய நடவு செய்கிறாங்க. இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் எல்லாமே நம்ம நடவு செஞ்சுருந்தோம். காய்கறி பார்த்திங்கன்னா வெங்காயம், நெல், அப்படி குச்சி அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து நடவு செஞ்சுருந்தோம். எல்லா அறுவடையும் செஞ்சு முடிச்சாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊரில் என்னென்ன மாதிரி விவசாயம் செய்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து நிறைய செடி வந்து காய் வந்து நம்ம அறுவடை செஞ்சோங்க. அளவில்லாமல் காய் வந்து காய்ச்சிக்கிட்டே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தான் நட்டுருந்தோம். ஆனால் அதுவே நம்மளுக்கு எக்கச்சக்க காய் வந்து நம்ம இந்த வருஷம் அறுவடை செஞ்சோங்க. வருஷம் பார்த்திங்கன்னா ஒன்று அறுவடை செஞ்சால் விலை இருக்காது. விலை வந்து நிறைய விற்கும்போது நம்மளுக்கு அந்த வெள்ளாமை இருக்காதுங்க. அதுதான் விவசாயிகளுக்கு வந்து எப்போவுமே நடக்குது. விலை இருக்கும்போது நம்மளுக்கு பயிர் வந்து நம்ம நடவு செஞ்சுருக்கும்போது விலை இல்லைங்க. என்றைக்குமே வந்து விவசாயிகளுக்கு வந்து ஏற்றமாறாக தான் நடக்கும். ஆனால் எல்லாத்தையும் நம்ம வந்து தாக்குப்பிடிச்சி நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஞ்சளுக்கு மட்டும்தாங்க அறுவடை செஞ்ச அப்புறம் வேலை அதிகம். மற்ற எல்லாமே அறுவடை செஞ்சால் வேலை முடியும். ஆனால் மஞ்சள் வந்து அறுவடை செய்யும் ஆரம்பித்தா மட்டும்தாங்க வேலை ரொம்ப அதிகம். பார்த்திங்கன்னா மஞ்சள் தலையெல்லாம் அறுத்து அந்த தலையை வந்து காஞ்ச தலையை வந்து கட்டி மறுபடி தான் அறுவடை செய்யணும். அறுவடை செஞ்சு பார்த்திங்கன்னா அந்த காஞ்ச தலை வந்து கட்டை வந்து நல்லா காஞ்ச பண்ணுறாங்க அறுவடை செய்ய ஆரம்பிக்கணும். அறுவடை செய்யறதுக்கு வந்து நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மெஷினில் நம்ம எதுவுமே வரலைங்க. எல்லாமே ஆட்கள் தான் செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் இந்த வெளியூர்லேருந்து நிறைய ஆட்கள் வந்து நம்மளுக்கு வந்து மஞ்சள் வந்து எல்லோரும் அறுவடை செஞ்சு கொடுக்குறாங்க. அறுவடை செஞ்ச மஞ்சளை பார்த்திங்கன்னா மண்ணிலிருந்து வெட்டி எடுத்து அதை வந்து நல்லா உதறி மஞ்சள் தனியாக, பனங்காளி தனியாக, குழம்பு மஞ்சள் தனியாக 3 விதமாக வந்து பொம்பளை ஆட்களில் அதை பிரித்து நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம டிப்பரில் வந்து டிப்பரில் வந்து போட்டு மறுபடியும் கொண்டாந்து எல்லாம் ஒன்றா ஒரே கூட்டான கொட்டி வைக்கணும். கொட்டி மஞ்சளை பார்த்திங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு தேவையான விதை மஞ்சள் வந்து பொறுக்கி எடுத்தப்பறம் நம்ம வந்து ஸ்டீமர் விட்டு இந்த மாதிரி வேக வைக்கணுங்க. ஸ்டீமர் விட்டு நல்லா வேக வச்ச அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துடும். வெந்த மஞ்சள் வந்து நல்லா குட்டானிலேருந்து உடச்சிட்டு காய வச்சு அது 20 நாள் காய வச்சுங்க. மறுபடியும் பாலிஷ் போட்டு நல்லா சளிச்சு எடுத்தால் தான் சுத்தமாக தரமான மஞ்சள் வந்து தயார் செய்ய முடியும். இப்படி தான் வருஷம் நடந்துகிட்ருக்குங்க. இந்த வருஷம் இப்படி தான் எப்போ போல் நடந்தது. இந்த மாதிரி உங்கள் ஊரில் என்ன விவசாயம் செஞ்சுறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி விவசாய சம்மந்தப்பட்ட பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.